உண்மை உழைப்பு உயர்வு வெற்றி நிச்சயம். நான் உங்கள் மீட்டும் கேப்டன் ரஞ்சித். இன்றைக்கும் வழக்கம் போல நாங்க வந்திருக்கும் இடம் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஆரல்வாய்மொழி. அதான் பாக்குறீங்க, தமிழ்நாடு அரசு ஆரல்வாய்மொழி தேர்வுநிலை பேரூராட்சி 60 டன் மின் எடைமேடையை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவங்க வேபிரிட்ஜ் போட்டிருந்தாங்க. அதுல சில குறைபாடுகள்னால ஹெவியா ஸ்ட்ரக்சர் போடாம கொஞ்சம் மீடியமான வெயிட் ரேஞ்சில் ஸ்டீலை கொடுத்ததுனால குறைந்த ஒரு 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 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து அது பெண்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ நான் முன்னாலே உங்களுக்கு நாங்கள் போட்டிருப்போம். இந்த சிவில் நடக்கும்போதே இந்த மிஷினை நாங்கள் பழைய மிஷினை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு எங்களுடைய ரைஸ்டெக் கோயம்புத்தூர் நிறுவனத்தை சேர்ந்த ரைஸ்டெக் வேஸ்ட் சிஸ்டம் எங்களுடைய கம்பெனி நேமு ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அந்த மிஷினை தான் நாங்கள் பழைய மிஷினை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இப்போ புதுசு போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து அண்ணன் நமது கன்னியாகுமரி அண்ணன் எம்எல்ஏ அவர்களுடைய இதனுடைய நடவடிக்கை மூலமா தான் இது வந்து கரெக்டா நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா எங்களை நம்பி நீங்க பண்ணுங்க தம்பி, நீங்களும் நமது மாவட்டத்தை சேர்ந்தவங்க, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த தம்பி வந்து நல்லா மேல வரணும் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டா எங்களுக்கு ஒரு ஆட்சியில் இருந்திருந்த நமது அண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. நாங்களும் அதன்படி செயல்படுத்தி கரெக்டா கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாம இந்த மிஷின் நல்லா செயல்பட்டு இருக்கு. அதான் என்ன சொல்ல வரோம்னா, நாங்க அடிக்கடி ஒரு போன வீடியோல கூட சொல்லியிருப்போம், சங்கரன் கோயில் ஏரியாவில் ஒரு வேபிரிட்ஜ் வந்து ஒரு காங்கிரீட் வேபிரிட்ஜ் வந்து சரியான முறையில பண்ணாதனால கீழே விழுந்துருச்சு. அதே மாதிரிதான் நாங்களும் என்ன சொல்ல வரோம்னா, வேபிரிட்ஜ் வந்து எல்லா மேனுபேக்சருமே குறை கிடையாது, எல்லாருமே நல்ல மிஷினை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து கேட்கும்போது தரம் தாழ்ந்து ரேட்டை கம்மியா கேட்கும்போது அவங்களும் என்ன செய்ய தெரியாம என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்டீலை கை வச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியாம நடக்கும். அதை நீங்க வந்து கண்டு ஸ்டீலை வந்து ஹெவியா இருக்கணும், ஐ செக்ஷன் போடுறாங்களா, பீம் என்ன கிரேட்ல போடுறாங்க, அதோடைய திக்னஸ் என்ன, பிளேட்டோட திக்னஸ் என்ன, ஹெவி வெயிட்னா வெயிட்டோட ஸ்டீலோட டோட்டல் வெயிட் என்ன, இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி தான் அடுத்தது 2வது செக்ஷன் லோட் செல் என்ன பிராண்ட் போடுறாங்க, அது எவ்வளவு காலம் உழைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு 3வது இண்டிகேட்டர், அது வந்து வேபிரிட்ஜ் நம்ம கம்ப்யூட்டரே இல்லாம டைரக்டா பிரிண்ட் எடுக்குமா, அட்வான்ஸ் ஐடி இண்டிகேட்டரா, இது மாதிரி எல்லாமே டெக்னிக்கலா நீங்க தெரிஞ்சு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எல்லா கம்பெனிகளுமே சிறந்த கம்பெனிகள் தான். நீங்க மீண்டும் என்னுடைய சேனல்ல ஃபுல்லா நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு நிறை குறைகளையும் நான் சுட்டி காட்டுறதுல உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும். நீங்க நாளைக்கு வேபிரிட்ஜ் போடும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தெரிஞ்சு போடுறதுக்கு உண்டான வழிமுறை கிடைக்கும். அதனால மீண்டும் தொடர்ந்து எங்களுடைய சேனல்ல வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் நீங்க அமைக்கி விட்டுருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.